அதாவது ஒவ்வொருடைய ஐம்புலனையும் தட்டி தட்டி அந்த பாட்டு உறுத்து தட்டி தட்டி இருக்கும். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? சொன்னப்பதான் அந்த வரி ஞாபகம் வருது. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார்? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. திரைத்துறையின் மூலமா, சினிமா படங்களின் மூலமா, தன் நடிப்பின் மூலமா, தன் வசனத்தின் மூலமா, தன் பாடல்களின் மூலமா இந்த சமுதாயத்தில் நம்ம என்ன செய்யணும்? முதலாளி அப்படின்னு எம்ஜிஆர் சொல்ல ஒரே ஒரு ஆளை தேவைப்படுது. மனிதநேயம் தான் உலகத்திலே முதன்மையானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். அதனால மனிதர்களை நாம் மதிக்க வேண்டும், மனித உணர்வுகளை நாம் போற்ற வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க, இலங்கை பிரச்சனையை பத்தி பேசுறாங்க. அந்த பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு பண்ருட்டி ராமச்சந்திரனை அனுப்பி 70 நாட்கள் அங்கிருந்து அவர் பேசிய விதம் உலக நாடுகளுக்கே மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி. அவர் எம்ஜிஆர் கொடுத்த அந்த வழிகாடு, அந்த வழியில் அவர் போய் இருந்து 70 நாட்கள் தங்கி ஐநா சபையில் ஆற்றிய உரை எம்ஜிஆருடைய தொலைநோக்கு பார்வையால் அதை செயல்படுத்த முடிஞ்சுது அப்படின்னு அவர் சொல்வார். பண்ணுறாரு 20 நாட்கள், அந்த 20 நாட்களும் அந்த நாட்டுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதை நோக்கி தான் ஒவ்வொரு முறையும் அவர் அருகில் இருந்து ரொம்ப கவனமாக இதை பேசணும், இதை பேசக்கூடாதுன்னு சொல்றதா சொல்லுவார். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் அயல்நாடு பக்கத்தில் இருக்கிற மக்கள் எப்படிலாம் நல்லா இருக்கணும், அருகிலுள்ள மாநில மக்களும் அவரை ஒரு மலையாளி அப்படின்ட்டு விமர்சனம் வச்சாங்க. அவர் என்ன சொன்னார்னா, பாடுறப்பயே திரையில பாடுறப்பயே எப்படி பாடினாரோ அதே போல தான் செயல்பாட்டிலையும் செயல்படுத்தினார். எல்லோரையும் ஒரு தாய் மக்களாக நினைச்சார். அது தமிழா இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பெரிய ஒரு ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது உங்களுடைய பார்வை சார்? மாற்றுக்கிறது அதாவது அவர் ஒரு தீர்க்கதரிசி. அதாவது மெடிக்கலாக ஒரு டாக்டராக என்ன சொல்கிறோன்னா, ஒரு உலகம்னா என்ன, ஒரு உருண்டை. வாழ்க்கை என்பது ஒரு பலூனில் நடக்கு காற்று. இந்த உலகம் பரந்த உலகம். ஆனால் இந்த வாழ்க்கை ரொம்ப சிம்பிளானது. இது மனிதநேயத்தை தவிர பெருசாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. மனிதநேயம்தான் உலகத்திலே முதன்மையானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டது. அதனால் மனிதர்களை நாம் மதிக்க வேண்டும், மனித உணர்வுகளை நாம் போற்ற வேண்டும். நாம் வாழ்ந்தோம், வளர்ந்தோம், மறைந்தோம் என்று இருக்கக்கூடாது. வாழ்ந்தோம், இனத்தை சாதித்தோம், எதை கொடுத்தோம், எதை விட்டு சென்றோம், வரலாற்றில் என்ன இந்த நாட்டு மக்களுக்கு நாம் செய்தோம் என்று இருக்க வேண்டும் என்று அதை ஒரு கோட்பாடாக வைத்து தன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ஒரு பிசிறும் இல்லாமல் அதை முனைப்போடு செயல்பட்டு அவர் இறக்கும் பொழுது, அவர் இருந்தாலும் என்றும் எம்ஜிஆர் தான் அப்படிங்கிறத நிறைத்து வரலாற்றில் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிக் கொடுத்த ஒரு மேதை. நீங்க சொன்னப்பதான் அந்த வரி ஞாபகம் வருது. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார்? வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போ சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. இப்படிலாம் இந்த நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் திரையில பாடுறது
வாழ்ந்து காட்டார். நான் என்ன கண் கூட நான் இப்போ பார்த்தேன்னா 1991 தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ இந்த மலையில் தேயிலத்தோட்டத்தில் க்ரீன் கார்பெட் மாதிரி மலையில் குண்டுகள்லாம் இருக்கும். இப்போ இந்த ஜீப்பில் இந்த பிரச்சார வண்டி போகும், பெரிய ஜீப். அங்கே ஒரு 10 வீடு, இங்கே ஒரு 10 வீடு, ஒரு 5-5 கிலோமீட்டருக்கு போக முடியாது. அப்போ இந்த ஆளுகள் என்ன பண்ணுறது, இந்த பாட்டு தான் போவாங்க. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர். இந்த பாட்டு அப்படியே அந்த மேலே போய் அந்த ஹில்ஸில் அந்த அந்த உயரத்துல இருந்து அந்த பாட்டை அப்படியே கேட்டுட்டு அப்படியே மெதுவாக அது போகும்போது மக்களுடைய உணர்ச்சியை பார்க்கணும். உணர்ச்சியை கையெடுத்து அப்படியே கும்பிடுவாங்க, தலைவா 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 தலைவான்னு. கருவில் இருக்கும் குழந்தைக்கு படிப்பார். கருவினின் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பார் தமிழ் அன்னை அப்படின்னு. அதாவது ஒவ்வொருடைய ஐம்புலனையும் தட்டி தட்டி அந்த பாட்டு உளுத்து தட்டி தட்டி இருக்கும். ரிசப்டார்னு சொல்லுவாங்க மெடிக்கல், ரிசப்டார். அந்த ரிசப்டார் தட்டினா தான் அந்த சிஸ்டம், அந்த பாடியோட சிஸ்டம் வேலை செய்யும். அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு ரிசப்டாரையும் இவருடைய பாடல்கள், அந்த பாடல் வரிகள் அப்படி தட்டி 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 இருக்கும். ஒரு மருத்துவ ரீதியாகவும் அவருடைய பாடல் வந்து எந்த அளவுக்கு இருக்கும். அப்படி தட்டி தட்டி எடுக்கும்போது ஒவ்வொரு வரியும் அந்த என்டார்பின் ஹார்மோன் வந்து அப்படி சொல்லும். உலகம் பிறந்தது எனக்காக. அந்த பாட்டை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து ஒரு புத்துணர்ச்சி வரும். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனைவி என் கோடி, அன்னை மனைவி என் கோயில் அவளே என்று மனிதை. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில் அவளே என்றும் என் தெய்வம். இந்த வரியை விட ஒரு அன்னையை வந்து போற்றி புகழக்கூடிய வரிகளை இல்லை. அன்னை மனமே என் கோயில் அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எத்தனை பேர் சொல்றோம் மாமனிதன். அவரை கொண்டு ஒரு மாமனிதரை வந்து அவருக்கு முன்பும் தமிழக கட்டத்தில் அவருக்கு பின்பும் இதுவரை வந்து காணப்போவது இல்லை. அதான் வந்து நிதர்சனமாக உண்மை. தொடர்ந்து அவரை பற்றிய பல்வேறு விதமான சிறப்புகள் நிறைய இருக்கின்றன. ஒன்றல்ல இரண்டல்ல, நிறைய. அப்படி இருக்கும்போது நான் ஒரு படம் எடுத்தேன். அப்போ படம் எடுக்கும்போது என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ நான் எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ. அப்போ எம்ஜிஆர் பார்த்து மாமனிதன் வை, எம்ஜிஆர் நினைச்சாச்சு. அந்த படத்தோட டைட்டில் மாமனிதன். நீங்கள் முதல்ல எடுத்த படத்துக்கு மாமனிதன். மாமனிதன். அப்போ யார் மாமனிதன்? நம்ம எல்லாருமே மாமனிதன் அப்படின்னு நினைச்சோம்னா எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னேன். அப்படியே பார்த்தாங்க எல்லோரும் மாமனிதர்கள் என்று நினைத்த ஒரே ஒரு மாமனிதர்கள் மாமனிதன் எம்ஜிஆர் அப்படின்னா. ஸோ அதெல்லாம் நினைவுகள். அப்படிப்பட்ட ஒரு இது நமக்கே இப்படி அவரோடு வாழ்ந்தவர்கள், அவரோடு பயணித்தவர்கள், அவர்களுக்கு எப்படி இருக்கும். அதனால் இது வந்து இன்னி வரும் தலைமுறைகளுக்கு இப்பேற்பட்ட தலைவனை நாம் கண்டு அடையாளம் காண வேண்டும். காண்பது அரிது, ஆனால் இருப்பார்கள், பிறப்பார்கள். அவர்களை அடையாளம் கண்டு இந்த மக்களாட்சி தத்துவத்தின் மாபெரும் தலைவனாக, அவருடைய பிரதிபலிப்பாக ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் வருங்கால தலைமுறைகள். அவருடைய படங்களுடைய தலைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு உழைப்பவன், நாடோடி மன்னன், நாடோடி, ரிக்ஷாக்காரன், தொழிலாளி, மீனவ நண்பன், விவசாயி, அன்னமிட்டகை. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தலைப்புகளே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இருக்கிற மாதிரியே, மக்களை பற்றி பேசுகிற மாதிரியே தலைப்பாக, மக்களை பற்றி பேசுகிற மாதிரியே தலைப்பாகவே இருக்கு. அதனால தான் வந்து மக்கள் திலகமாக வந்து ஒரு இன்றைக்கு வரையும் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுதான் அதில் உள்ள சிறப்பு. அப்போ வந்து 1963 எங்கள் அம்மா அப்பா சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் சொந்தக்காரங்க ஊருக்காரங்களாம் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். 1963-65 பஞ்சம் கேரளா. தமிழ்நாட்டிலே பஞ்சம் தான், ஆனால் கேரளாவில் ரொம்ப பஞ்சம். என்ன காரணம் சார்? அரிசி அப்போலாம் கிடைக்காது. அரிசியே கிடைக்காது. ரொம்ப வந்து தட்டுப்பாடு, பயங்கர தட்டுப்பாடு. கோதுமை, கப்பக்கிழங்கு இதுதான் சாப்பிடுவோம். அரிசி வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றது பெரிய. நீங்கள் வாழ்ந்த அந்த எல்லை பகுதியில் அதோட பிரதிபலிப்பு இருக்கும். அப்படின்னா அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாப்பாட்டுக்கு கஷ்டம், உணவு கஷ்டம், குளிருக்கு உறங்கு, அதாவது உறைவிடம், உணவு, உறைவிடம், தங்குமிடம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்துலேயுமே கஷ்டமாக இருக்கும்போது
அப்போ ஒரே ஒரு ஆறுதல், எல்லா சொல்லும்போது சொல்லுவாங்க தெரியுமா, எம்ஜிஆர் படத்தை போய் பார்த்துருவாங்க. இப்படியெல்லாம் வந்து ஒரு சோகமாக இருக்கிற, ஒரு தோண்டு போயிருக்கிற ஒரு மனிதர்களுக்கெல்லாம் அவருடைய திரைப்படம் எப்படி வந்து ஒரு ஆறுதலா, ஒரு நம்பிக்கையா, ஒரு தைரியமா எப்படிலாம் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா அப்போல்லாம் டிவி ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு படம், அந்த ஒளிச்சித்திரம், இல்லை திரையாளர் வந்து எம்ஜிஆர் படம். எம்ஜிஆர் இந்த 2 தான் சார் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை, அந்த கவலையை போக்குன மருந்தார். இதை நான் சின்ன பையன் அனுபவிக்கல, ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் பெரியவர்களும் அவங்க அனுபவிச்சு வந்தாங்க. திரைத்துறையின் மூலமாக, சினிமா படங்களின் மூலமாக, தன் நடிப்பின் மூலமாக, தன் வசனத்தின் மூலமாக, தன் பாடல்களின் மூலமாக இந்த சமுதாயத்தில் நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்மளால் செய்வோம் அப்படின்னு அதை தீர்மானித்து கட்டமைத்து செயல்படுத்தி மறைந்த மாபெரும் தலைவர். சினிமாங்கிற ஒரு சாதனத்தை விழிப்புணர்வு, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துது, அதன் மூலியம் வந்து பல்வேறு விதமான செய்திகளை சொல்வது. அந்த நிலையை தாண்டி முக்கியமாக ஒன்று கடைபிடித்தார். என்னன்னா, என்னுடைய படங்களில் சமூகத்தை சீரழிக்கும் மாரி புகைப்பிடிக்கும் காட்சியோ மது அருந்த காட்சியோ இருக்கக்கூடாது. ஒரு சில படங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை வரும். அதாவது 2 எம்ஜிஆர் எடுப்பாங்க, அந்த இன்னொரு எம்ஜிஆர் என்ன பண்ணுறாங்க, இவரை போய் வந்து அந்த மது அருந்த பட காட்சியாக இருந்தால் சரி தான் புகைப்பிடி காட்சி உடனே போய் அதை தட்டி விடுவார். சுந்தர், இந்த ரஞ்சத்துக்கு முன்னால எவனுமே சிகரெட் பிடிக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? நிறைய பேருடைய குழந்தைகளை எம்ஜிஆர் படத்தை பார்க்கறது ஏன் அனுப்புவாங்க அப்படின்னா இது ஒரு விஷயம், இது ஒரு முக்கியமான விஷயம். அவர் வந்து படத்தை நல்ல கருத்தில் சொல்லுவாருப்பா, தவறான காட்சி வந்து இருக்காது, ரொம்ப கவனமா இருப்பாரு அப்படின்னு வந்து பெற்றோர்கள் நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. அதெல்லாம் வந்து ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா இவருக்காகவே வந்து தேவர் பார்த்தீங்கன்னா சாண்டோ சின்னப்ப தேவர், இவருக்காகவே நிறைய படங்களை வந்து தாயை பற்றி படம்னா எம்ஜி ராமச்சந்திரன் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகா நான் இந்த படத்தை வந்து வெற்றி பெறமா இருக்கு அப்படின்னு வேண்டிப்பாரு. எம்ஜி ராமச்சந்திரனுக்கு பல விதமான புகழ்கள்லாம் வந்து தேடி கிடைக்கணும்னு வேணும். அவர் வந்து மருதமலையை வேண்டிப்பாரு. எம்ஜிஆர் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேசிச்ச ஒரு நடிகர். அவர் போல வந்து ஒரு தயாரிப்பாளர், எம்ஜிஆரை வந்து நேசித்த தயாரிப்பாளர்கள்ல அவரும் ஒருத்தர். பல தயாரிப்பாளர்கள் வந்து எம்ஜிஆர் ரொம்ப நேசிப்பாங்க, ரொம்ப வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு பாடுபடுவாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து முக்கியமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பார்வை சார்? முதலாளி அப்படின்னு எம்ஜிஆர் சொல்ற ஒரே ஒரு ஆள் தேவைப்படுத்த தேவர் அதுக்கு தான் அவங்கள்ட்ட திரையுடைய உலகத்திலையும் வந்து நிறைய பங்களிப்பு. எம்ஜிஆர் சொல்ற ஒரே ஒரு முதலாளி நான் உங்களுக்கு, நீங்க எனக்கு முதலாளி. அதில் அவர் அவ்வளவு சந்தோஷப்படுவார். முதலாளி நீங்க கொடுக்குற காசு வச்சுட்டாங்க கொடுங்க நீங்க அதை வச்சு, அப்படி ஒரு முதலாளிட்டு அவ்வளவு ஒரு பெரிய உச்சின்னு இருக்கும்போது கூட அவர் தேவர் ஃபிலிம் சொல்லுவார், தேவரை வந்து முதலாளி என்று கூப்பிடுகிற ஒரே அவர் அப்படின்னு சொல்லுவார். உரிமைக்குரல் படத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஸ்ரீதர் ரொம்ப வந்து ஒரு சில படங்கள் எடுத்து கஷ்டமான சூழலுக்கு இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவரை கூப்பிட்டு உரிமைக்குரல் படத்தை நீங்கள் கேட்குங்க அப்படின்ட்டு சொன்னார். அது போல் பார்த்தீங்கன்னா பாலாஜி வந்து சொல்வார், தெய்வத்தாய் படத்தில் வந்து நான் கதைவாசனம் எழுதினேன், அப்பயே என்னை கூப்பிட்டு நீங்கள் அடுத்த படம் நீங்கள் தான் டைரக்ஷன். ஐயோ உங்கள் பிம்பமே உங்கள் பெரிய பிம்பம், நான் வந்து சாதாரணமான நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு. அதுக்காகவே நான் பல இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய அன்பு கட்டளையிலேருந்து நான் நழுவி வந்துட்டு இருந்தேன். அது போல் வந்து பெரிய ஒரு ஆளுமை அப்படின்னு வந்து கேபி வந்து பல நினைவுகள் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இது போல் திரையுலகத்தையும் சரி, அது அரசியலும் சரி, நிறைய மனிதர்களை வந்து கை கொடுத்து தக்க சமயத்தில் தூக்கி விட்டு ஒரு முத்திரை பதித்து இன்றும் அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கடவுளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர். அப்புறம் இந்த கலர் காம்பினேஷன் சொல்லுவாங்க, இந்த ட்ரெஸ் போடும்போது இந்த கலர் காம்பினேஷன்ஸ் அது ரொம்ப கவனிக்கிறது. அது நான் வேர்ல்டு படமெல்லாம் பார்த்துருக்கேன், ஹாலிவுட் படம், கொரியன் படம், எல்லா படம் பார்த்துருக்கேன். அந்த ஃப்ரேமில் அந்த கலர் காம்பினேஷன்ஸ் வந்து இன்றும் பேசப்படக்கூடிய படம் எம்ஜிஆருடைய படம். அப்படி சூஸ் பண்ணுவார் அந்த கடத்தை. இப்போ கூட பாருங்கள் அந்த ஷார்ட்ஸில் அந்த அவர் ஃப்ரேமும் அந்த காஸ்டியூம்ஸில் கலரும் அது எப்படி ஃபோட்டோகிராஃபிக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அப்படி சூஸ் பண்ணி அந்த காலத்துலேயே அது இப்போ பார்த்தா அப்படி இருக்குங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கும்
திரை நடிகர் காளி ரத்னத்துக்கும் உள்ள உறவு, அதே போல எம்ஜிஆருக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும் இருக்கிற அந்த உணர்வுபூர்வமான அண்ணன் தம்பி சக நடிகர்களை மீறி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். திரைத்துறையில் இருக்கிற நிறைய பேருடைய முக்கியமான ஒரு ஆளுமையா அன்றைக்கு இருந்தவர்கள் ஏவி மெய்யப்ப செட்டியார், அதுபோல் பார்த்தீங்கன்னா வந்து விசஸ் வாசன் வந்து இயக்குனராக வந்திருக்காரு, தயாரிப்பாளர் வந்திருக்காரு, ஜெமினி ஸ்டுடியோவுக்கும் நிறைய படம் பண்ணி கொடுத்துருக்காரு, பச்சைராஜா ஸ்டுடியோ. அதுபோல் வந்து நிறைய நிறுவனங்களை வந்து தக்க சமயத்தில் வந்து கை கொடுத்து தூக்கி விட்டுருக்காரு. இது போன்ற படம் நினைவுகள்லாம் வந்து நிகழ்வுகள்லாம் வந்து அரிய நிகழ்வுகளை சுவையான அதாவது வந்து தகவல்களோட தொடர்ந்து அவரை பற்றி பேசுவோம். நிகழ்ச்சியை பங்கேற்று எம்ஜிஆருடைய நிறைய விஷயங்களை அது பார்த்தீங்கன்னா ஒரு மாணவ பருவத்திலேருந்து ஒரு சிறுவராக ஒரு குதூகலமாக, அதாவது மற்ற நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் வந்து அப்படி வந்து அவரை பற்றி பேசுகிறப்ப எல்லாத்தையும் கலந்து வந்து அவருடைய உணர்வை வெளிப்படுத்துனீங்க. மிக்க நன்றி சார். எம்ஜிஆர் நன்றி.